Hi everyone, welcome to Aravi Info. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லெட்டரை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நேஷனல் ஐடி ப்ரூஃப் கொடுத்து அது ஒரு ப்ரூஃப்க்கு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வாங்குவோம். ஸோ அதில் வந்து அவங்க நேம் வந்து எப்படி எழுதிருக்கும் பார்த்தீங்கன்னா வித் ஃபாதரோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்தன் முத்துக்குமார், என்னோட நேம் போட்டிருக்கேன் அரவிந்தன் முத்துக்குமார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து இப்போ நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஒரு 10 எம்ப்ளாயி ஜாயின் பண்ணியிருக்காங்க, 10 எம்ப்ளாயி டேட்டா வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபுல் நேம்ன்ற இடத்துல. ஸோ எனக்கு எப்படி வேணும்னா ஃபஸ்ட்டு இருக்க எல்லாமே வந்து கேண்டிடேட்டோட நேமு, லாஸ்ட்டாக இருக்க எல்லா நேமும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபாதரோட நேம். ஸோ எனக்கு எப்படி வேணும்னா எனக்கு வந்து தனித்தனியாக வேணும். இப்போ வந்து அரவிந்தன் முத்துக்குமார்னா இப்போ அரவிந்தன்றது என்னோட பேர், முத்துக்குமார்ன்றது என்னோட அப்பா பேர். எனக்கு வந்து ஃபஸ்ட் நேமில் வந்து என்னோட நேம் வரணும், லாஸ்ட் நேமில் என்னோட அப்பா நேம் வரணும். ஸோ அந்த மாதிரி கீழே இருக்க இந்த 10 கேண்டிடேட்ஸோட நேமும் வந்து தனித்தனியாக வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Aravi அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கத்தில் போயிட்டு MUTHMR அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைப் பண்ணணும்னா எத்தனை எம்ப்ளாயிஸுக்கு வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே இருக்காது, டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இந்த மாதிரி டைப் பண்ணுறது. ஸோ அதுக்கு பதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. பட் நம்ம இங்கே ட்ரை பண்ணுற பாருங்க. ஈக்குவல் டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார்முலா வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈக்குவல் டு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அது யூஸ் பண்ணால் தான் வந்து அது ஃபார்முலானே கன்சிடர் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட்னு டைப் பண்ணோன்னே கீழே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஜஸ்ட் டேப் கொடுத்துங்க, என்ட்ரு கொடுத்தாலும் அது வந்துடும், ஓப்பன் ப்ராக்கெட் வந்துடும். நம்ம வந்து எந்த வேர்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ அந்த வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நான் என்னோடய நேம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன், A7 இருக்குது, கமா கொடுத்துட்டு இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துக்குங்க. டபுள் கோட் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வேல்யூ வந்து வராது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணணும், ஒரு வேல்யூ வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நமக்கு இங்கே வந்து எந்த வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணோம்னா நமக்கு வந்து அரவிந்தன் முத்துக்குமார் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து தனித்தனியாக வேணும் நேம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதனால் அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த 2 டபுள் கோட்ஸ் நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் போட்டுங்க. அப்புறம் நீங்கள் எந்த வேர்டை வந்து நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்குங்க. டபுள் கோட்ஸ் நடுவில் நீங்கள் எந்த வேர்ட்லேருந்து நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்னோடய நேம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அரவிந்தன் முத்துக்குமார் சொல்லிட்டு தனியாக வந்துடும். சேம் பிடிச்சிடறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், கீழே வேறு என்னென்ன நேம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க ஈஸிங்க, இதாங்க ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்றது. ஸோ இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் கன்கேட்டினேட்டுன்ட்டு. ஸோ அந்த வீடியோ எதுக்குன்னா இப்போ நான் இந்த மாதிரி இந்த ரெண்டு லெட்டர் வந்து தனித்தனியாக இருக்குது, அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன்னா அதில் எடுத்து எப்படி நம்ம மர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் அதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லை நான் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. பாய்.